யுவர் டார்கெட். நீங்க எதை இலக்கா வைக்கிறீங்க, எதை நோக்கமா வைக்கிறீங்க, எதை இன்டென்ஷனா வைக்கிறீங்க, எதை எண்ணம் கொள்றீங்க, அப்படியே உங்க பழக்கவழக்கம் இருக்கும். நீ நல்லது மேல நோக்கம் வச்சிருந்தீங்கன்னா, நல்லது மேல டார்கெட் வச்சீங்கன்னா, நல்லது மேல ஒரு இலக்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா, நல்லதை நீங்க நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா, நல்லது நோக்கி சிந்தை இருந்துச்சுன்னா, உங்க பழக்கவழக்கம் எல்லாமே என்னதான் இருக்கும், நல்லதாவே இருக்கும். நீங்க தப்பான காரியத்தை உங்க நோக்கம் வச்சிருந்தோம்னா, தப்பானதுக்கு நீங்க இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா, தப்பான டார்கெட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா, தப்பான பாதை நோக்கி போய் கொண்டிருந்தீங்கன்னா, உங்க பழக்கவழக்கங்களும் அப்படியே அமையும். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. தப்பான பழக்கம் அமையும். இங்கே அதான் சொல்கிறார், ஏசு சிந்தையில் இருந்துச்சுன்னா இந்த 5 ஐக்கியம், இந்த 5 பழக்கம் இருக்கும். ஏசு சிந்தை இல்லாமல் போச்சுன்னா வீண் பெருமை வந்துடும், மேன்மையை வந்துடும். விசேஷமாக வீண் பாதுனா ஏதாவது பெருமைக்கு ஏதாவது செய்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால இங்கே என்ன சொல்கிறார், கிறிஸ்துவின் சிந்தையிலே இருக்கிறார். அதே மாதிரி அப்போஸ்தலர் சாட்சி சொல்கிறார் பாருங்க. அதாவது